வருமானிப்போம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது உடம்பெல்லாம். உடம்பெல்லாம் அடிச்சு போட்டோமா ஒரே தூக்கமா வருது, பாடி பெயினா இருக்குது. இதெல்லாம் அந்த ஆவியில எப்படி இருக்குது? அசுத்தம் கலந்திருக்கும். கெட்ட நினைவுகள் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறுகளாக இருக்கும். அவங்க பழக்க வழக்கம் தவறா இருக்கும். அடுத்தவங்க கண் திருஷ்டி போட்டாங்கன்னு சொல்றோம். அது இயல்புதான், உண்மைதான். நான் வெளியில போனேங்க, அவங்க ஒரு பார்வை பார்த்தா நிறைய பேருக்கு கொப்பளமே வந்துருக்குது. யாராவது அப்படி பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், மூஞ்சி கருத்துரும், கொப்பளம் வந்துரும், நிறைய பாடா போடும். அப்ப அவன் வீட்டுல வந்த உடனே எந்திரிச்சு நிக்க முடியல, படுத்துட்டாங்க. இந்த வைரஸ் எப்படி உள்ள வந்தது? ஆவியை தாக்கியது. ஆவிதான் உங்களுக்கு சுறுசுறுப்பையும் பலத்தையும் தரக்கூடிய. அவங்க அப்படியே உங்களை பார்த்த உடனே, ஏன்னா உங்களுடைய முழு பலமே எதில் இருக்கிறதுன்னா ஆவியில தான் இருக்கு. உங்களை ஒரு ஆள் பார்த்து பயங்கரமா பேசுறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே எல்லாம் சொன்னா உங்க ஆவிக்கு மேல கைய வைக்கிறாங்க. உங்க டேலண்ட்ங்கிறது ஆவியில தான் இருக்குது. அவன் சொல்லலாம், அவங்க என்ன மாதிரி பேசுறான் அந்த பிள்ளைம்பாங்க. அவ்வளவுதான், அது விழுந்து அடிச்சு ரத்தத்தை வாரிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும். எதுல கை வச்சிட்டாங்க? ஆவி. அதான் ஆவியை நம்ம கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அடுத்தவன் அதான் கெட்டி வைத்திருக்க வேண்டும் சொல்லுவாங்க. சில மந்திரவாதிகள்லாம் மாந்திரிகம் போறதுக்கு முன்னால கண்ணை கட்டிக்கணும்பாங்க. அது கை தவச்சா கட்டுறாங்க. ரத்தத்தை கட்ட முடியுமா? கண்ணை கட்ட முடியுமா? ஆவியா தன்னிடம் அபரிவிதமாக இருக்கக்கூடிய ஆவியை தன்வசமாக, தனக்கு சாதகமாக. ஞானிகள் அப்படி தேட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க பரிசுத்தத்திலே வரக்கூடியது. ஃபில்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இருக்காது. ரீமாடுலேஷன் பண்ண வேண்டாம். இயல்பாகவே எப்படி இருக்கும் ஆவி. அதனாலதான் நல்லதை நினைத்து 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 அவங்க நல்லவங்களாவே மாறிடுவாங்க. ஏன்னா வள்ளலார் இறைநிலையை ஜோதி நிலையாக நினைக்க ஆரம்பித்தார். முதலாவது உருவத்தெல்லாம் வழிபட்டார், அப்புறம் உருவத்தையெல்லாம் விட்டுட்டார். எல்லா உருவத்தையும் விட்டார். அவர் வழிபடாத உருவம் முறை இல்ல. பிள்ளையாரை கும்பிட்டாரு, சிவனை கும்பிட்டாரு, ராமரை கும்பிட்டாரு, ஆஞ்சநேயரை கும்பிட்டாரு, அம்பாளை கும்பிட்டாரு, இல்லையா? எல்லா புவனேஸ்வரி எல்லா தாயும் கும்பிட்டாரு. ஒரு ரேஞ்சுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சது, தாய்மானவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெய்வம் வெளியில இல்லை, உள்ளே எல்லாம் இருக்குதுன்னு. அப்ப உள்ள இருக்குதான்னு சொல்லிட்டு தனக்கு உள்ளே தேடுவதற்கு கண்களை மூடி தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப தவம் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா, கண்களை மூட 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 உள்ள இருந்து ஒளி பெறுகிறது. அந்த ஒளியினுடைய பெருக்கம் அவரை என்ன பண்ணுதுன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அண்டம் பிண்டம் எங்கும் ஒளியாக பார்க்கிறார். அவ்வளவு பெரிய அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணைங்கிறார். அப்ப அந்த ஆவி நிலையில அக்னியை ஒளிமயத்தை பார்த்து பார்த்து தரிசித்து இதுதான் இதுதான் இறைநிலை, இதுதான் இறைநிலைன்னு சொல்லி சொல்லி அந்த ஆவியை தன்வசப்படுத்தி உடம்பே என்ன ஆயிடுச்சுன்னா ஆவி நிலையாக மாறி முதல் சாதாரண நிலையிலிருந்து பிரம்ம நிலைன்னு இவங்க சொல்றாங்க. அது ஆவி நிலை, பரிசுத்த ஆவி நிலை. உடம்பு தேஜோமயமாகிறது, ஒளிமயமாக மாறுது. அதையும் இவங்க செக் பண்றாங்க. வெள்ளக்காரங்க வந்திருக்கும் போது வள்ளலார் கிட்ட இருந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா போட்டோல இவர் உருவம் தெரியல, ஒளியாக தெரிகிறது. வெள்ளக்காரன் உருவம் தெரியும். ஏன்னு சொன்னா ஒளியில என்ன கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ரிஃப்ராக்ஷன் தான் இருக்கும் இல்லையா? அது என்ன பண்ணிருக்கு, அப்படியே ஒளியை உள்வாங்கி விடும். வெளியில விட்டா தானே நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ இவ்வளவு ஆற்றல் இந்த உடம்பில் இருக்கும் போது இந்த உடம்ப நீங்க எங்க ஒதுக்கி போட்டு போக முடியும்? இப்ப இந்த உடம்பு இவ்வளவு கொடுக்கப்பட்டது எதனால் கொடுக்கப்பட்டது? பழைய கர்மாவை அனுபவிப்பதற்கு. அப்ப நீ குடும்பத்துல இருந்து உன் கூட யாரெல்லாம் மாட்டினாங்களோ அவங்களோட எல்லாம் சந்தோஷமா வாழ. விட்டுட்டு ஓட முடியாது. கடன் இருக்கும், கடனை தீர்க்கணும். அந்த தீர்க்கிற பொழுதே நீங்க எப்படி இருக்கணும்னா இறை சிந்தனையோடு. அந்த பயணம் எப்படி இருக்கணும்? பயணத்தினுடைய நோக்கம் இறைதான். லாஸ்ட் இதுல சொல்லியிருந்தேன், இறை சிந்தனை இறை தேடுதல் தான் இல்லையா? ஆனால் அந்த பயணத்தை இறை சிந்தனையோட நீங்க மண்ணுல வாழ்கிற பொழுது எப்படி வாழணும்னா 2 நிலையில் இருக்க வேண்டும். பழைய கர்மா, புது கர்மா.